ஏன்னா இனிமேல் வந்து மாணிக் தாக்கூருக்கு திமுக அலையன்ஸில் வாய்ப்பே இல்லை. 3 முறை எம்பியோடு முடிஞ்சது. இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது? அரசியல் எதிர்காலத்தை விட்டுட்டு போக முடியாதுல்ல. இளமையான வயசு, 3 முறை எம்பி ஆகிடுச்சு, அனைத்து வசதிகளையும் அனுபவிச்சாச்சு. இன்னும் எங்கே போய் அப்போ எங்கேயாவது போய் சேர்ந்தால் தானே புகலிடம் வேணும். அப்போ அந்த புகலிடம் எங்கே கிடைக்கும்? ஏற்கனவே வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்ததா கேள்வி. நியூஸ் வருது, நம்மளுக்கு தெரியாது, தகவல் வருது. ஆதவ அர்ஜுனா வீடு வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி யூடியூப்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது. இப்போ இவர் மட்டும் எம்பி என்ன பண்ணுவார்? இவர் அடுத்து அங்கே போனால் அடுத்த மினிஸ்டராக கூட ஆகலாம்ல, ஒரு பெரிய மினிஸ்டராக கூட ஆகலாம். விஜய் கூட போனால் அடுத்த ஆட்சியில் வந்து பெரிய மினிஸ்டர் ஆகலாம். இப்போ அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு காங்கிரஸோடு இருந்தால் கண்டிப்பாக திமுக அடுத்த முறை மாணிக் தாக்கூரை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்காது, கண்டிப்பாக சீட்டு கொடுக்கவும் விட மாட்டாங்க. அப்போ வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ அங்கே போகிறது தான் சரி என்ற நிலைமை கூட வந்து ராகுலே எதிர்த்து செயல்படலாம்ல. அப்போ இது அவங்க தனிப்பட்ட சுயநலத்தின் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது தொடர்வது அவ்வளோ தூரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் மேலிடம் உடனடியாக அவர் மேலே சஸ்பென்ஷனாவது நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்ந்தால் சஸ்பெண்டாவது பண்ணணும். அப்படி பண்ணலை